வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கடைசி ஹாரம் செட் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபெவிக்ரில் கலர்ஸோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஆர்டிசா கம்பெனி பிராண்டோட ப்ரான்ஸ் கலர், சில்வர், பேர்ல் டீப் ப்ரவுன், பேர்ல் மர்மலைட், காப்பர் கலர். இதெல்லாம் நேச்சுரல் க்ளே மூலிமா செஞ்சு வச்ச பெண்டன்ட்டு, பீட்ஸ் எல்லாம் நல்லா ஃபயர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பெண்டன்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் பெயிண்டால் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம். பெண்டன்ட் ஃபுல்லாக நம்ம பிளாக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது 3 சைஸில் பீட்ஸ் இருக்குது. எல்லா பீட்ஸையும் நம்ம வந்து பிளாக்கால் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த பிளாக் பெயிண்ட் வந்து பேஸ் கோட் நமக்கு. ஸோ அதில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து நல்லா தெரியும். நம்ம இதுக்கு மேலே நம்ம வேறு கலர் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பேஸ் கோட் நம்ம பிளாக்கில் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி எல்லா பீட்ஸையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து அந்த டூத் பிக் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து காப்பர் கலர் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சில்வர். ரெண்டுமே ஈக்குவல் அளவில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ காப்பர் கலர் கூட நம்ம வந்து சில்வர் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த காப்பர் வந்து லைட் கலராக மாறிடும். ஸோ இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பீட் எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கலாம். இப்போ இது 2வது கோட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீட்ஸையும் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ரான்ஸ் கலர் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ இதில் வந்து நிறைய பீட்ஸ் இருக்கிறதுனால நான் 2 இது எடுத்துருக்கேன். அதே மாதிரி சில்வர்லேயும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக 2 தடவை நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பெரிய சைஸ் பீட் எடுத்து இதே மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 10 பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதே கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் அதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதில் வந்து பேர்ல் டீப் ப்ரவுன் கலர் எடுத்திருக்கேன். இதில் நான் நிறைய பீட்ஸ் இருக்குது, அதனால் நிறைய பெயிண்ட் எடுத்திருக்கேன். 4 தடவை எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி சில்வர்லேயும் 4, அதாவது ஈக்குவலாக நம்ம வந்து பெயிண்ட் எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணுறது ஒரு கோட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் லைட்டாக பெயிண்ட் இது பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 2வது கோட். 2 கோட் பண்ணும்போது நல்ல அழகாக இருக்கும்.
அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்ற பீட்ஸையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 டைப் ஆஃப் பீட்ஸையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த கலரெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது 10 to 20 பீட்ஸ் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலரை கொஞ்சம் நான் டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி சில்வர் கலர்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பேர்ல் டீப் ப்ரௌனை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிடாத மாதிரி கரெக்டாக அந்த பார்டரில் மட்டும் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் இருக்கிற அந்த பிளெயினான இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன சின்ன கர்வ் மாதிரி நான் அதே சேம் கலரில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணால் கூட நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் உள்ளுக்குள்ளே. இப்போது நான் ப்ரஷ் நல்லா கழுகிட்டேன். இப்போது அதை வந்து நம்ம வரைஞ்சி வச்ச அந்த கர்வ் டிசைன் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக சில்வர் கலரால் அதுக்கு அந்த டிசைனுக்கு கீழே அதே மாதிரி நான் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். பெண்டன்ட் பிளெயினாக போதுன்னா நீங்கள் பிளெயினாகவே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன் வரையணும்னு தோணுதோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் ட்ரேஸ் எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் டே தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி 1 டே ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயரில் கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு பீட் ஒன்று உள்ள விட்டுக்கிறேன். இப்போ அந்த பீடில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சைடில் இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பீடு. இப்போ மறுபடியும் திருப்பி அதே ஒயரை அந்த பீடுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம அந்த கியர் ஒயரை விடணும். கடைசி வரைக்கும் அந்த கியர் ஒயரை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலி நான் இந்த ஹாரம் செட் செய்யும்போது நான் இயரிங்ஸ் பண்ணலை. சரி நம்ம இந்த பீட்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து இயரிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஹியரிங் ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த லூப் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த இயரிங்ஸ் உள்ளே விட்டுட்டு இப்போது நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒயரை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது செக் பண்ணிக்கணும் மேலே வந்து ஹேங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. அந்த இதை கட் பண்ணிவிட்டு இப்போது 2 ஒயரும் சேர்த்து நம்ம அந்த கியர் லாக் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளையர் மூலியமாக அந்த கியர் லாக்கை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை ஒட்டின மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கியர் ஒயரில் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. அதில் கியர் லாக் உள்ளே விட்டு அந்த யூபின்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் அந்த கியர் லாக்கில் விட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு ப்ளையர் மூலியமாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது லாக் ஆகிடும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒவ்வொரு பீட்ஸை எடுத்து நம்ம வந்து லைனாக கோத்துக்கலாம். அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண இடத்துல அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயரை அந்த பீட்குள்ளே கரெக்டாக உள்ளே விட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற பீட்ஸையும் நம்ம ஃபுல்லாக கோத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒயர்லேயும் 5 பீட்ஸ் நான் போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கூட 5 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 10 பீட்ஸு ஒரு ஒயரில் நான் கோத்துருக்கேன். கடைசியாக ஒரு பீடை 2 இதுவும் சேர்த்து கோத்துட்டு அந்த கியர் லாக் உள்ளே விட்டுட்டு இப்போ பேக் ரோப் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த கியர் ஒயரை உள்ளே விட்டு மறுபடியும் திருப்பி அந்த கியர் லாக்லேயும் அந்த ஒரு பீடுக்குள்ளேயும் விட்டுட்டு அப்படியே நம்ம இழுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்து அந்த கியர் லாக் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயரை 2 சேர்த்து கட் பண்ணாமல் ஒன்றா தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜுவல்லரி நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.